அனைவருக்கும் வணக்கம். வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற வசிய முறை பிரிந்து போன நபரை திரும்ப வரவழைத்து தரக்கூடியது. காரணமே இல்லாமல் சண்டை போட்டு போனவங்களுக்கு நம்ம இந்த எந்திரம் மூலம் அவர்களின் மனதை மாற்றி நம்மிடம் திரும்ப வரவழைத்து தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசிய முறையை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பல வசிய முறைகளை நம்ம கையாண்டிருப்போம். எல்லாமே சேம் பிரச்சனைகளுக்காகத்தான் பயன்படுத்தி கொண்டிருப்போம். பலவிதமான வசியமுறைகள் கையாண்டாலும் சில பேருக்கு ஒரு கோட்டே ஆகாது. இந்த மாதிரி இப்போ கொடுக்க போகிற வசியமுறை அவங்க கையாண்டு பாருங்கள். நிச்சயமாக இதற்குண்டான ரிசல்ட் உங்களுக்கு கிடைச்சிடும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிரிந்து போன நபர் எங்கே இருந்தாலும் கவலைப்படாதீங்க. ஆட்டோமேட்டிக்காக மனசு மாதிரி உங்கள்கிட்ட திரும்ப வந்துடுவாங்க. எப்படி வருவாங்கன்னு கேட்டிங்கனாக்கா, நாங்கள் கொடுக்க போகிற இந்த எந்திரத்தை முழு நம்பிக்கை ஈடுபாட்டோடு பண்ணிங்கனாக்கா திரும்ப வந்துடுவாங்க. இதனால் செலவோ நேர விரயமோ பக்க விளைவுகளோ எதுவுமே ஏற்படாது. தைரியமாக பண்ணலாம். ரொம்ப எளிமையான, அதே சமயத்தில் நல்ல பலனை தரக்கூடியது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பழைய வியூவர்ஸ்க்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் தெரியும். புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது. என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த மாதிரியான வசிய முறைகள் தனிமையில் உட்காந்து பண்ணுங்கள். யாருக்கும் தெரியாத மாதிரி ரகசியமாக பண்ணி முடிச்சிடுங்க. ரெண்டாவது, பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம், மற்ற நாட்களில் பண்ணலாம். இது காலை நேரத்தில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது பண்ணி முடிச்சிடுங்க. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, அதுக்கப்புறம் சில பேருக்கு நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கம்லாம் இருக்கும். சாப்பிடலாம், ஒன்றும் தவறு கிடையாது. காலையில் சுத்தமாக இருக்கும்போது பண்ணால் ரொம்ப நல்லது. ரொம்ப ஸ்பீடாக வேலை செய்யும், நல்ல பலன் கிடைக்கும். இது ஒரு முறை பண்ணாலே போதும், வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். எந்த நோக்கத்திற்காக நீங்கள் பண்ணுறீங்களோ அதை நினச்சிக்கிட்டே பண்ணுங்கள். பாதியில் எந்திரிச்சு போகிறது, எந்திரம் வரும்போது கரெக்ஷன் ஏற்பட்டுச்சுனாக்கா அதிலேயே கரெக்ட் பண்ணுறது, அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. கரெக்ஷன் ஆகிடுச்சுனாக்கா மறுபடியும் வேறு பேப்பரில் வரைஞ்சிக்கோங்க. முழு ஈடுபாட்டோடு ஒரு வாட்டி உட்காந்துட்டுனாக்கா பண்ணி முடிக்கிற வரைக்கும் வேறு எதுலேயும் கான்சன்ட்ரேஷனை போக விடாதீங்க. மனதை அலையப்பாய விடாதீங்க. 30 வினாடிகள், மேக்ஸிமம் 1 நிமிஷம் தான் ஆகும். பண்ணி முடிங்க, வெற்றி பெறுங்க. ஒரு நீளமான பாக்ஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி அதுக்கு நடுவில் 2 கோடு போடுங்க. அப்புறம் ஒரு 3 கோடு போடுங்க. இந்த மாதிரி போட்டு முடிச்சப்பறம் 786 போடுங்க. முதல்ல இங்கே 24 போடுங்க. 23, 26, 33 லெஃப்ட்லேருந்து ரைட்டு. இங்கே 31 ரைட்லேருந்து லெஃப்ட்டு போகிறோம். 30, 36, 23 இங்கே 22, 34, 32, 24. உங்கள் பேர் கீழே போடுங்க. ரைட் ஹேண்ட் சைட் கீழே. நீங்கள் ஆணாக இருந்தால் பின் போடுங்க, பெண்ணாக இருந்தால் பின்டே அப்படின்னு போட்டு உங்களுடைய அம்மா பேர் போடுங்க. இங்கே விரும்பும் நபரின் பெயர், கணவனோ மனைவியோ காதலனோ காதலியோ ஒன் சைட்லவோ யாரோ உங்கள்கிட்ட பழகிட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க, நீ எதிர்க்க நடமாடுறாங்க, அல்லது எங்கே இருக்காங்கன்னே தெரியாது, ஃபோன் நம்பரு எல்லாமே பிளாக் பண்ணிட்டாங்கனாக்கா, யார் அந்த மாதிரி பண்ணாங்களோ அவங்களுடைய பெயர், அதாவது நீங்கள் விரும்பும் நபருடைய பெயர் போட்டு, அவங்க ஆணாக இருந்தால் பின் போடுங்க, பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு போட்டு அவங்க அம்மா பெயர் போடுங்க. அம்மா பேர் ஒரு சிலருக்கு மட்டும் தெரியாமல் இருக்கும். தெரியாமலே பழகியிருப்பாங்க. அவங்க ஹவ்வா அப்படின்னு போடுங்க. ஆங்கிலத்தில் பேர் எழுதுகிறவங்க ஹவ்வா இப்படி போடுங்க. போட்டு முடிச்சப்பறம் இதை மடிச்சுக்கோங்க. எப்படி வேணால் மடிக்கலாம். ஓரளவுக்கு மடிச்சுக்கோங்க. மடித்து இதை இம்மிடியேட்டாக எரிச்சிடுங்க. எந்த பக்கம் வேணுனாலும் பற்ற வைக்கலாம். நீங்கள் இம்மிடியேட்டாக எரிச்சிடுங்க. வெளியே போய் பண்ணுறவங்க சாம்பலை சுத்தமான இடமா பார்த்து எரிச்சிங்கனாக்கா சாம்பலை அப்படியே போட்டுருங்க.
வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க கிச்சன் ஷிங்க் பக்கத்தில் போய் எரித்து சாம்பலை கிச்சன் ஷிங்க்குள்ளே தள்ளி தண்ணி ஊற்றிடுங்க. எரிக்கும்போது கவனமாக இருங்க, ஜாக்கிரதையாக எரிங்க. ஒரு முறை பண்ணாலே போதும். தேவைப்பட்டால் ஒரு 2-3 நாள் கூட பண்ண ஒன்றும் தவறே கிடையாது. இம்மிடியட் ரிசல்ட்டை தரக்கூடிய அற்புதமான ஒரு வசிய முறை. பயன்படுத்துங்க, வெற்றி பெறுங்க. மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.